இந்த உலகில் ஒவ்வொருவரும் பாதுகாப்பையும் வளத்தையும் விரும்புகிறோம். ஆனால் நம்மை மட்டுமல்ல, நம் குடும்பம், நம் சந்ததி, நம் வம்சாவளி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அந்த அருளை தருபவர் யார்? அவர்தான் பரமசிவம், சிவபெருமான். சிவபெருமானுக்கு சேவை செய்தல். சேவை என்பது வெறும் கோயில் வேலையல்ல, அது பக்தியின் வெளிப்பாடு. ஒரு தீபம் ஏற்றினாலும், ஒரு பூமாலை சமர்ப்பித்தாலும், ஒரு அன்னதானம் செய்தாலும் அது சிவபெருமானுக்கான சேவையே. இது நம்முடைய கர்ம பாவங்களை குறைத்து குடும்பத்தில் அமைதி மற்றும் வளத்தை கொண்டு வரும். சிவ வழிபாடு செய்தல். தினமும் சில நிமிடங்கள் கூட ஓம் நம சிவாய என்று ஜபிக்கிறோம் என்றால் மன அழுத்தம் குறையும். சிவநாமம் மனதை தூய்மைப்படுத்தும். அவரை நம்பி வழிபடுபவர்களின் வாழ்க்கையில் தெய்வீக பாதுகாப்பு இருக்கும் என்று சைவ சமய மரபுகள் கூறுகின்றன. சிவனை வலம் வருதல். கோயிலில் பிரதட்சிணை செய்வது ஒரு ஆன்மீக பயணம். ஒவ்வொரு சுற்றும் ஒரு கர்மத்தை குறைக்கும் என்று நம்பப்படுகிறது. நாம் எடுக்கும் அந்த சிறிய நடை நம் குடும்பத்தின் எதிர்காலத்திற்கு பெரிய அருளாக மாறுகிறது. கைகளை உயர்த்தி வணங்குதல். இது மிகவும் எளிய செயல், ஆனால் அதில் முழு சரணாகதி உள்ளது. உடலும் மனமும் ஒன்றாக இணைந்து இறைவனை ஏற்றுக்கொள்ளும் தருணம் அது. சிவநாமத்தின் மகிமை. ஓம் நம சிவாய. இந்த பஞ்சாட்சர மந்திரம் ஆன்மாவின் அதிர்வை உயர்த்தும் சக்தி